வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல புளியோதரை பேஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த புளியோதரை பேஸ்ட் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கெடாம இருக்கும். உங்களுக்கு அவசரத்துக்கு ஏதாச்சும் வெரைட்டி ரைஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த புளியோதரை பேஸ்ட்டை போட்டு நல்ல சாதத்துல போட்டு நல்லா கிண்டி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க அருமையா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க புளியோதரை பேஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். புளியோதரை பண்றதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு மிதமான சூடுல பொன்னிறமா வறுக்கணும். பருப்பு வறுபட்டதும் அதை தனியா ஒரு பாத்திரத்துல போட்டு ஆற விடணும். அப்புறம் அதே பேன்ல 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். எல்லாமே வறுபட்டதும் அதை நல்லா ஆற விடணும். அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டு அதையும் ஆற விடணும். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டு பொன்னிறமா வறுக்கணும். அப்புறம் அதே பேன்ல 12 வத்தல், 1 கொத்து கருவேப்பிலைய போட்டு வறுக்கணும். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. எல்லாமே வறுபட்டதும் நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கடாயில 1 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெயை ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு பொரிய விடணும். எல்லாமே பொரிஞ்சோன 1 கைப்பிடி அளவு நிலக்கடலை, நான் இங்க வறுத்த நிலக்கடலை எடுத்திருக்கேன். நீங்க வறுக்காத நிலக்கடலையும் எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 3 வத்தல், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு பொரிய விடணும். எல்லாமே வதங்கியதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அதுல ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளிய நல்லா திக்கா கரைச்சு ஊத்திக்கணும். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டு புளி தண்ணிய நல்லா கொதிக்க விடணும். புளி தண்ணி நல்லா கொதிச்சோன அரைச்சி வச்சிருக்கிற பொடிய ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடணும். புளிக்கரைசல் நல்லா சுண்டி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும், அது வரைக்கும் வேக விடணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா திக்கா வர ஆரம்பிக்குது. இப்போ நல்லா திக்கா வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ஒரு அல்வா பதத்துக்கு இருக்கும். இதுல உங்களுக்கு புளிப்பு அதிகமா இருந்தா ஒரு சின்ன துண்டு சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், புளியோதரை பேஸ்ட் அருமையா ரெடி ஆயிடுச்சு. இதுல நமக்கு தேவையான அளவு சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பரிமாற வேண்டியதான். சுவையான புளியோதரை அருமையா ரெடி ஆயிடுச்சு. இந்த புளியோதரைக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியா இருக்கணும், சூடா இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஆறி இருக்கணும். அப்பதான் புளியோதரை நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.